அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 2. ஜூலை 16 மற்றும் 17. ஜூலை 5ஆம் தேதி நான் ஸ்டைல்ஸ் எஸ்டேட்ஸ் வந்து சேர்ந்தேன். அந்த மாதத்தின் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் நடந்த முக்கிய சம்பவங்களை இப்பொழுது முன்வைக்கப் போகிறேன். நேயர்களின் புரிதலுக்கு ஏதுவான வகையில் இது அமைய வேண்டி அவசியம் இருப்பதால் எத்தனை துல்லியமாக தொகுத்து கூற முடியுமோ அத்தனை சுத்தமாக நினைவு கூறப் போகிறேன். எவிலியன் ஹோவர்ட் வெளியேறிய ஓரிரு நாட்கள் கழித்து அவரிடமிருந்து ஒரு கடுதாசி எனக்கு வந்தது. அதில் இங்கிருந்து 15 கல் தூரத்தில் இருக்கும் ஒரு பெரிய மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் தாதியாக பணியாற்ற வேலை கிடைத்திருப்பதாக சொல்லியிருந்தாள். சமாதானமாகி தன்னுடன் ஒன்று சேருவதற்கு திருமதி ஹால்பிரேட் கொஞ்சமாவது ஈடுபாடு காட்டுகிறாரா என்பது பற்றி மிக ஆவலாக கேட்டிருந்தான். முழு அமைதியுடன் நான் எதிர்பார்த்து வந்த ஓய்வோடு நகர்ந்து கொண்டிருந்த அந்நாட்களில் திருமதி மேரி ஜான் அந்த டாக்டர் பௌரிஸின் பால் வைத்திருந்த கூட்டுறவு என்னை பொறுத்தமட்டில் அசாதாரணமாகவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத தினசிலும் விசனப்பட வைத்தது. அந்த மனிதனிடம் அப்படி எதைதான் மேரி கண்டாரோ என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. ஆனால் பௌரிஸை வா வா என எஸ்டேட்டுக்கு அழைத்த வண்ணமாயிருந்தார். எதையோ தேடி கண்டுபிடிக்கப் போவது போல அவருடன் கிளம்பி அடிக்கடி வெளியேறி கொண்டிருந்தார். டாக்டரிடம் எவ்வித கவர்ச்சியையும் நான் காண முடியவில்லை என்பதை முழுவதுமாக நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஜூலை 16 ஒரு திங்கட்கிழமை அன்று வந்தது. தகராறுகளும் கலக்கங்களும் நிறைந்த ஒரு குழப்ப நாள் அது. சனிக்கிழமை அன்று ஒரு சிறு அளவலாவல் விழா ஏற்பாடு இருந்தது. தொடர்ந்து ஒரு சிறு கலை நிகழ்ச்சிக்கும் திருமதி ஹால்பிரேட் உறுப்பினராக இருக்கும் 100 தரும ஸ்தபனங்களில் ஏதோ ஒன்று இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தது. விழாவில் திருமதி எம்லி ஆல்பிரேட்டும் இராணுவ வீரர்களின் தியாகத்தை முன்னிறுத்தி ஒரு கவிதை வாசிப்பதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த காலை முழுவதும் விழா ஏற்பாடாகியிருந்த கிராம மண்டபத்தை அலங்கரிப்பதிலேயே கழிந்தது. இதனால் மதிய உணவு காலந்தாழ்த்திதான் கிடைத்தது. களைப்பு காரணமாக மண்டபத்தில் இருந்த தோட்டத்திலேயே பிறகு எல்லோரும் சின்ன ஓய்வெடுத்து கொண்டோம். அப்பொழுது ஜானியின் நடத்தை எப்போதும் போது இல்லாமல் ஒரு மாதிரி அசாதாரணமாய் இருந்ததை நான் கவனித்தேன். உள்ளுக்குள்ளேயே இருந்த குழப்பத்தாலோ அல்லது ஏதோ ஒரு உத்வேகத்தாலோ அவர் தன்னிலை இழந்து அமைதியற்று தோன்றினார். மாலை தேநீர் முடிந்ததும் அளவலாவில் சுறுசுறுப்பாய் பங்கேற்க சற்றே ஓய்வெடுத்து வருவதாய் சொல்லிவிட்டு திருமதி ஹால்பிரேட் உள்ளே சென்றுவிட ஒருவருக்கொருவர் டென்னிஸ் விளையாட நான் மேரியை போட்டிக்கு அழைத்தேன். விழா சிறப்பான வெற்றி கண்டது. திருமதி எம்லி ஹால்பிரேட் கவிதையை தங்கு தடையின்றி உணவுபூர்வமாக ஒப்பித்தது பெரும் கரவொலியை பரிசாக பெற்றுத்தந்தது. இதன் பின் வெறும் நடிப்பாலேயே சில சரித்திர நிகழ்வுகளை விளக்கும் மௌன நாடகம் ஒன்று தொடர்ந்தது. சிந்தியா பங்கேற்றாள். அவளுடன் நடித்த சக நடிகர்களுடன் இரவு விருந்து சாப்பிட்டுவிட்டு அவர்களுடனே அன்றிரவு முழுவதையும் கழிக்க சிந்தியா வரவேற்கப்பட்டதால் அவள் எங்களுடன் எஸ்டேட் திரும்பவில்லை. மறுநாள் மிகுந்த அசதியாய் இருப்பதாக சொல்லிவிட்டு காலை சிற்றுண்டியை தனது படுக்கை அறையிலே முடித்து கொண்ட திருமதி ஹால்பிரேட் மதியம் 12 மணிக்கு தனக்கே உரிதான துடிப்புடனும் உற்சாகத்துடனும் வெளிப்பட்டார். வந்தவர் அருமையான ஒரு மதிய வேலை விருந்து காத்திருப்பதாக அறிவித்துவிட்டு என்னையும் லாரன்ஸையும் கையோடு இழுத்து கொண்டு கிளம்பினார். டாக்டர் பௌரிஸுடன் முன்பதிவு இருப்பதாய் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இதிலிருந்து தானாக வழுக்கி கொண்டார் மேரி. அற்புதமான விருந்து. அதனை முடித்துவிட்டு கிளம்பிய போது வழியில் ஒரு கல் தூரத்தில் அமைந்திருந்த சிந்தியா பணியாற்றும் மருந்து தயாரிக்கும் கிடங்குக்கு சென்று அவளை ஒரு எட்டு பார்த்துவிட்டு வரலாம் என்றார் லாரன்ஸ். சிறந்த ஆலோசனையாய் இதனை திருமதி எமிலி ஏற்றுக்கொண்டாலும் பதில் எழுத வேண்டிய கடுதாசிகள் ஏராளமாய் குவிந்து கிடப்பதால் தன்னால் கிடங்குக்கு வந்து கால விரயம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். எங்களை இறக்கிவிட்டுட்டு இந்த காரை எடுத்து சென்று விடுவதாகவும்
எங்கள் இருவரையும் சிந்தியாவை பார்த்துவிட்டு அவளது வண்டியில் எஸ்டேட் திரும்பி விடுமாறு ஒரு தீர்வினை தந்தார். சிறு சந்தேகத்தின் பேரில் நானும் லாரன்ஸும் கிடங்கின் வாசலிலேயே நிறுத்தப்பட்டோம். சிந்தியா வந்து அவளுக்கே உரிய பூவான புன்னகையை வீசி எங்களை தன்னகப்படுத்தும் வரை அவளுடைய பிரத்யேக அறைக்கு எங்களை அழைத்து போனாள். பார்க்கவே சற்று பயங்கரமான தனது சக பணியாளை அங்கு அவள் அறிமுகப்படுத்தினாள். பெயர் நியான் என்றாள். அந்த அறையை என் கண்கள் ஒரு சுற்றி நோட்டமிட்டு முடித்ததும், ஆஹா, என்ன ஆச்சரியம் காட்டிய நான், எத்தனை விதமான பாட்டில்கள் என்றேன். ஹேய் சிந்தியா, இவை அனைத்திலும் என்னென்ன இருக்குன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? அடடா என கடுப்பான சிந்தியா, ஏதாவது சொந்தமா சொல்லுங்களேன் என்றாள். இங்கு வரும் ஒவ்வொரு ஆளும் இதையே தான் சொல்றான். முதல் தடவையா இங்க வந்து ஆனா எத்தனை விதமான பாட்டில்கள் அப்படின்னு எவன் சொல்லாம இருக்கானோ அவனுக்கு விருதே கொடுத்துடணும்னு இருக்கேன். இனி அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயங்களை நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பீங்க, சரிதானே? மெலிதான புன்னகையோடு ஏற்றுக்கொண்டேன். இவையெல்லாம் கடும் விஷங்கள். ரகசியமாக ஒருத்தருக்கும் தெரியாம யாருக்காவது இந்த விஷயங்களை தந்து அடுத்த கணமே அவங்களையே பரலோகம் அனுப்பிவிடலாம் என்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்தா நீங்க யாருமே இந்த விஷயத்தை கேலியா பேச மாட்டீங்க. அதோ அது அந்த அலமாரி, அது இல்லை லாரன்ஸ், அதுக்கு பக்கத்துல பெருசா இருக்குல்ல, அதுதான் விஷ அலமாரி. பற்பல வகையான ரகசிய விஷயங்கள் அதுல இருக்கு. குடிங்க. ஓ, டீயை குடிங்கப்பா. இன்னும் கடும் சூடும் கொண்ட சுவையான தேநீர் வந்திருந்தது. குடித்தோம். கோப்பைகளை கழுவ பிறகு சிந்தியாவுக்கு ஒத்தாசை செய்தோம். கடைசியாய் கழுவிய தேநீர் கரண்டியை அதற்கான ஆணியில் மாட்டிய போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. உற்சாகம் கொம்மாளத்தில் இருந்த சிந்தியா மற்றும் ஞானியின் முகங்கள் சட்டென களையிழந்து கல்லாய் இறுகி போன. வரக்கூடாதது உள்ளே வந்து விடுமோ என்ற அதிர்வு அலைகள் இருவரது முகபாவங்களிலும் நிறைந்தன. வரலாம் என்று அதிகார குரலில் அறிவித்தாள் சிந்தியா. கையில் ஒரு குடுவையுடனும் முகமெங்கும் ஒருவித பய கலவரத்துடனும் உள்ளே நுழைந்த இளைய தாதி கையில் இருந்த பாட்டிலை ஞானிடம் கொடுக்க முன்வர அவனோ சிந்தியாவை நோக்கி புயலாய் வலக்கையை வீசி காட்டி புரிந்து கொள்ள முடியாத புதிராய் பின்வரும் குறிப்பினை தந்தான். இன்னைக்கு நான் இங்கே டியூட்டில இல்லவே இல்லை. பாட்டிலை பெற்றுக்கொண்ட சிந்தியா ஒரு நீதிபதியின் ஈடுபாட்டோடு அதனை பரீட்சித்தாள். பின் கண்டிப்பாக சொன்னாள், இன்று காலையிலேயே இதை அனுப்பியிருக்கணும். சிஸ்டர் மறந்துட்டாங்களாம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மருந்தகத்தின் சட்டத்திட்டங்களை பிரிண்ட் போட்டு அதோ தொங்க விட்டிருக்கோம் இல்ல, அதை உங்க சிஸ்டரை நல்லா படிக்க சொல்லு. இதை சிந்தியா சொன்னபோது அந்த இளைய தாதியின் முகத்தில் தெரிந்த பிரதிபலிப்பினை வைத்து சிந்தியா குறிப்பிட்ட தேதியை அப்படியே கொண்டு போய் சிஸ்டரிடம் சொல்லும் துணிவு அவளுக்கு துளி கூட கிடையாது என்பதை என்னால் கிரகிக்க முடிந்தது. ஆக நாளை காலை வரை இதை ஒன்றும் செய்ய முடியாது. அதிருப்தியாய் முடித்தாள் சிந்தியா. இன்னைக்கு ராத்திரி நாம இதை அனுப்பிடலாம் இல்லையா மேடம் என்றாள் வந்தவள் பவ்யமாய். ஆமா, ராத்திரியா? ராத்திரி தலைக்கு மேல வேலை பெய்யுதில்ல என்று பாசாங்காய் இரக்கம் காட்டிய சிந்தியா, அந்த தலை போற வேலையெல்லாம் முடிஞ்சு நேரம் கிடைச்சா இதை முடிச்சிடலாம் என்றாள். வந்த பரிதாபத்தாதி மேற்கொண்டு நிற்காமல் பின்னுக்கு நகர்ந்து பின் மறைந்தாள். சிந்தியா சிரத்தையோடு அலமாரியிலிருந்து ஒரு பெரிய ஜாடியை எடுத்துக்கொண்டு வந்து குடுவையில் இருந்ததை அதனுள் கொட்டி மூடி பிறகு அதனை அருகிலிருந்த மேஜையில் வைத்தாள். இப்படி கூட வாங்க, பால்கனி வரைக்கும் போவோம். என்கிட்ட இருக்கிற நோயாளிகளை இங்கிருந்து காட்டுறேன். சிந்தியாவையும் அவளுடைய நண்பனையும் தொடர்ந்தேன். பல நோயாளிகளை சுட்டி காட்டி சிறு சிறு விளக்கங்கள் தந்தாள். திரும்பி எங்கள் இருவருக்கும் சற்று பின்னாலேயே நின்றுவிட்ட லாரன்ஸை பார்த்து அவரையும் வந்து சேர்ந்து கொள்ளும்படி அழைத்தாள் சிந்தியா. பிறகு கை கடிகாரத்தை பார்த்தாள்.
வேறு ஒன்றும் ஜோலி கிடையாதா நியான் என்றாள். சரி, அப்போ பூட்டிட்டு கிளம்பலாம். அன்றைய மதிய பொழுதில் முழுவதும் புது கோணத்தில் என்னால் லாரன்ஸை காண முடிந்தது. ஜானை போலல்லாமல் இவன் எப்படிப்பட்டவன் என்பதையே கணிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான ஒரு பேராச்சரிய மலைப்பாய் இருப்பவர். லாரன்ஸு ஒவ்வொரு விஷயத்திலும் தனது சகோதரனுக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பதமாய் வாழ்கிறவர் இவர். தேவையற்ற கூச்சம், மனம்விட்டு பேசாத தனிமை இருந்தாலும் லாரன்ஸிடம் ஓர் ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கின்றது. லாரன்ஸை சரியாய் புரிந்து கொண்ட ஒருவரால் அவர் மீது தீரா பிரியம் கொண்டு ஆழ்ந்து நெருங்கியிருக்க முடியும் என்றது என் மனது. அப்படி ஒரு வசீகரம் அவர்களுக்குள் ஒளிந்துதான் இருக்கிறது. சிந்தியாவோடு லாரன்ஸ் பழகும் விதம் ஏதோ வற்புறுத்தி கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாய்தான் எனக்கு பல தருணங்களில் பட்டிருக்கிறது. அவளை எடுத்துக்கொண்டால் லாரன்ஸ் என்றாலே சற்றே கூச்சப்பட்டு விலகுவதாய் தோன்றுகிறது. ஆனால் இன்றென்னவோ குதூகலத்தின் உச்சத்தில் இரு சிறு குழந்தைகளாய் அவர்கள் தாளாது லூட்டியடித்து கொண்டிருந்தனர். கிராம தெருக்களில் திரும்பிக் கொண்டிருக்கும் போது சில தபால் தலைகள் வாங்க வேண்டியிருப்பது என் ஞாபகத்துக்கு வர தபால் அலுவலகத்தில் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தினோம். வாங்கி கொண்டு திரும்பும்போது உள்ளே நுழைந்து கொண்டிருந்த சற்றே குள்ளமான ஒரு மனிதனின் மீது எதிர்பாராத தோளோடு தோளாக மோதிவிட்டேன். தவறு என்னுடையது. எனவே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள நான் அவர் பக்கமாய் சட்டென திரும்பிய சமயத்தில் சத்தமான ஒரு ஆச்சரிய கதறலோடு என்னை அப்படியே இழுத்து அணைத்து கன்னத்தில் கதகதப்பாய் அன்பு முத்தமிட்டார் அவர். நண்பா, ஹே ஹேஸ்டிங்ஸ் என்று மனமாற சிரித்தபடி அழைத்தார். இது ஹேஸ்டிங்ஸ் தான், கல்லா என்று வேறு ஆனந்தமானார். பாய்ரோ. ஆச்சரியம் மட்டும் அல்ல, பேரானந்த திகைப்பில் மூழ்கி போனேன். எங்கள் வண்டியிலிருந்த திசை நோக்கி திருப்பினேன். என்னை சந்தோஷத்தின் உச்சிக்கே கொண்டு போகும் சந்திப்பிது. செல்வி சிந்தியா, இது என் ஆத்ம நண்பன் திருமுகு பாய்ரோ, ஹேர்கோல் பாய்ரோ. ஓரிரு வருடங்களாய் இருவரும் பார்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எங்களுக்கு பாய்ரோடை தெரியுமே என்று பிரகாசமாய் பதில் தந்தாள் அவள். இவர் உங்களுடைய ஆத்ம நண்பர் என்பதுதான் எனக்கு தெரியாது. ஆமாம், என் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டான் பாய்ரோ. எனக்கு செல்வி சிந்தியாவை தெரியும். திருமதி எமிலியின் தர்ம ஸ்தாபனம் ஒன்றின் அழைப்பின் பேரில்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்படியா என விசாரிக்கும் தோணியில் நான் பார்க்க, காவல்துறை மற்றும் உளவுத்துறையின் நன்மதிப்பை அலற்பரிய பெற்று முதல் தர துப்பறியும் மேதையாய் விளங்கி கொண்டிருக்கும் அவன் விளங்கினான். என்னை போன்ற 7 முக்கியஸ்தர்களை அழைத்து மரியாதை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். புண்ணியவதி திருமதி எமிலி, பரோபகாரி, தர்ம தேவதை. அவனும் அவன் கூட வந்திருக்கும் போது சேர்ந்து தங்கியிருக்கும் சிறு வீட்டினை சுட்டி காட்டினான். உடனடியாக அங்கு வந்து எல்லோரையும் சந்திப்பதாய் வாக்குறுதி தந்தேன் நான். எல்லோருக்கும், குறிப்பாக சிந்தியாவுக்கும் இன்முகம் காட்டி அவன் விடை பெற்று கொள்ள எங்கள் வண்டி பறந்தது. பழக மிக இனிமையானவர் என்றாள் சிந்தியா. உங்களுக்கும் அவருக்கும் நட்பிருக்கும் என்பதுதான் எதிர்பாராதது. உலகம் போற்றும் ஒரு பிரபலஸ்தர் அவன் என்பதே தெரியாது கூட்டிட்டு வந்து அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க என நான் மறுபதில் தந்தேன். இப்படி சொன்னதை நிரூபிக்க திரும்பும் வழி நெடுக்கிலும் பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு ஹேர்கோல் பாய்ரோ தீர்த்தி தந்துள்ள மிக கொடூரமான குற்ற வழக்குகளின் மாபெரும் வெற்றிகள் பற்றியும் அவனுடைய நுணுக்கமான துப்பறியும் மூளை பற்றியும் வரிசையாய் அடுக்கிக் கொண்டே வந்தேன். இதனால் குதூகலமான மனோநிலையில் வீடு திரும்பினோம். நாங்கள் உள்ளே நுழையும் போது தன்னுடைய பிரத்யேக அறையிலிருந்து வெளிப்பட்டார் திருமதி எமிலி. முகம் சிவந்து குலைந்த மனநிலையில் இருந்தார். ஓ, வந்தது நீதானா என்றார். ஏதாவது சங்கதியா கேட்டாள் சிந்தியா. அப்படிலாம் ஒன்றுமில்லை என்றார் கூராய். என்ன சங்கதி இருக்கணும் என அதிகாரமாய் கேட்டுவிட்டு அந்த பக்கமாய் போய்கொண்டிருந்த ஒரு பணியாளை அழைத்தார்.
சில தபால் தலைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு வருமாறு பணித்தார். சரிமா என்ற அந்த வயதான வேலைக்காரி கொஞ்சமாய் தயங்கி நின்று பின்பு கரிசனையாய் சொன்னால், கொஞ்ச நேரம் போய் படுத்துக்க கூடாதாமா? முகமெல்லாம் ஒரே அசதியா தெரியுதே. நீ சொல்றதும் சரிதாண்டி, ஆனா இப்ப முடியாது. அடுத்த தபால் சேர்த்தே ஆகணுங்கிற அவசரத்துல சில கடுதாசிகள் இருக்கு. என் அறையில கணைப்பு மூட்டை சொன்னேனே, அதை நீ செஞ்சிட்டியா? தயார்மா. அப்ப வேலை முடிஞ்சதும் சாப்பிட்டுட்டு உடனேயா படுக்க போறேண்டி சொல்லிவிட்டு தன்னுடைய பிரத்யேக அறைக்குள் திருமதி எமிலி போய்விட அவர் முதுகை கண்களால் வெறித்தபடி நின்று கொண்டிருந்தாள் சிந்தியா. என்னாயிற்று இவங்களுக்கு என்று லாரன்ஸிடம் சொன்னாள். இப்படி சிந்தியா பொதுவாய் சொன்னது லாரன்ஸ் காதுகளுக்கு விழுந்ததாகவே தோன்றவில்லை. அப்படியே திரும்பியவர் வீட்டிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார். உணவு சாப்பிட போவதற்கு முன் ஒரு செட் டென்னிஸ் விளையாடலாம் என்று நான் ஆலோசித்ததை சிந்தியா ஏற்றுக்கொள்ள டென்னிஸ் மட்டையை எடுக்க நான் மாடிக்கு ஓடினேன். அப்பொழுது திருமதி ஜான் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார். எனது அதீத கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் அவரும் கூட வித்தியாச மனோநிலையிலும் சற்று உழுக்கப்பட்டவராகவும் தான் தோன்றினார். என்ன டாக்டர் பௌரிஸிடம் ரொம்ப தூரம் நடந்து வந்ததின் களைப்பா என குரலில் சிறு தூரம் உருவாக்கி கொண்டு கேட்டேன். நான் போகலே என ஒரு துண்டு பதில் தந்தார் அவர். திருமதி எமிலி எங்கே? அவருடைய பிரத்யேக அறையில். அவருடைய இரு கைகளும் இப்பொழுது தன்னிசையாய் முடிச்சு போட்டுக்கொண்டு அல்லாடின. பிறகு ஏதோ ஒரு சண்டையை எதிர்கொள்ள தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்வது போல அவர் முகம் இறுகுவதை கவனித்தேன். பின் மலமளவென எனக்கு பின்னால் படியிறங்கி வரவேற்பறையை கடந்தவர் திருமதி எமிலியின் அறைக்குள் புகுந்து கொண்டார். தனக்கு பின்னால் அறை கதவினை அரைந்து சாத்தினார். சில நொடிகளுக்கு பிறகு டென்னிஸ் மைதானத்துக்கு நான் விரையும் போது திருமதி எமிலியுடைய பிரத்யேக அறையின் திறந்த ஜன்னல் சிலவற்றை கடந்து வெளியேற வேண்டியிருந்தது. அப்பொழுது பின்வரும் துண்டு வசனங்கள் காற்றில் கலந்து என் காதுகளில் வந்து விழுந்ததை என்னால் தவிர்க்க முடியாமல் போனது. மெனக்கெட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஒருவரது குரலில் திருமதி மேரி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படின்னா நீங்க அதை எனக்கு காட்ட மாட்டீங்க. இதற்கு திருமதி எமிலியின் பதில், மேரி, இதுக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, விடுமா. தொடர்பு இல்லை. அப்ப காட்டுங்க. நீ கற்பனை செய்கிற மாதிரி இதுல ஒன்றும் கிடையாது. உனக்கும் இதுக்கும் கடுக்கத்தனைக்கும் கூட சம்பந்தம் இல்லை. இதற்கு அதிகபட்ச கசப்புடன் மேரி சொன்ன பதில், தெரிஞ்சிருக்கணும். நீங்க அவரை பொத்தி பொத்தி தான் பாதுகாப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா விளையாடுவதற்காக விறுவிறுப்பாய் காத்திருந்த சிந்தியா, ஏய் விஷயம் தெரியுமா? சுயமரியாதையை தட்டி உசுப்பேத்துற மாதிரி சகிக்க முடியாத சண்டை நடந்திருக்கு. நானி மூலமா அத்தனையும் உருவிட்டேன் என்றாள். என்ன சண்டை? எமிலி அத்தைக்கும் அவனுக்கும். அவனை பத்தி கடைசியில அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணும் படவா. அந்த சமயத்துல நானே இருந்திருக்காளா? சேச்ச, அப்ப கதவு பக்கத்துல இவ இருக்கிற மாதிரி சூழல் உருவாக்கியிருக்கு. வெடி சண்டையா? அடடா, எதனால சண்டை? என்னென்ன பேசி கத்தினாங்க? இதெல்லாம் எனக்கு இப்பவே தெரிஞ்சிடக்கூடாதா? ரமோலாவின் அலங்கார முகத்தையும் எவிலியன் ஹோவர்ட்டின் எச்சரிக்கைகளையும் இப்பொழுது நான் நினைத்தேன். ஆயினும் எதை காட்டிக் கொள்ளாமல் அமைதி காக்க நான் முயல. சிந்தியாவோ அவளுக்குள் உருவாகி பெருகிய விதவிதமான யூகங்களை அடுக்கிக் கொண்டே இருந்தாள். எமிலி அத்தை இனி அவனோடு பேசவே மாட்டார். அவனை துரத்திடுவான் நிச்சயமா. ஹுஃப் என விடுதலை பெருமூச்சு விட்டாள். உடனே ஜானை பிடித்துவிட நான் துடித்தேன். ஆனால் அவரை கண்ணுக்கெட்டிய தூரத்தில் எங்குமே பார்க்க முடியவில்லை. மிக முக்கியமான ஏதோ ஒன்று அந்த மதிய பொழுதில் நடந்துள்ளது என்பது மட்டும் வெளிப்படையாய் தெரிந்தது. என்ன அது? காற்றில் வந்து என் காதுகளுக்குள் விழுந்து நான் சம்பந்தப்படாத அவ்வார்த்தைகளை மறந்து தொலைந்துவிட நான் முயன்றேன். இதற்காக நான் என்ன பிரயத்தனப்பட்டாலும் அவற்றை முழுவதுமாக துடைத்தெறிய என்னால் முடியாமல் போனது.
அந்த விஷயத்தில் திருமதி மேரி ஜானின் சம்பந்தம்தான் என்ன? நான் சாப்பிடுவதற்காக திரும்பிய போது திரு ஆல்ஃபிரட் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தார். அவரது முகம் எப்பொழுதும் போலவே படபடப்பட்டு இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிதான முகத்தில் விளக்கே இல்லாமல் தோன்றிய ஒரு போலித்தனமான விழிப்பு, ஒரு பொய்மை, ஒரு மிக புதிதாய் என்னை தாக்கிற்று. இறுதியாக திருமதி எம்லி ஆல்ஃபிரட் இறங்கி வந்தார். அவர் இன்னமும் அமைதியற்று தான் இருந்தார். உணர்ச்சி வயப்பட்டிருந்தார். சாப்பிடும்போது அவரிடம் விடாபிடியான மௌனம் நிலவியது. திரு ஆல்ஃபிரட்டும் எப்பொழுதும் இருப்பது போல சாதாரணமாய் இல்லாமல் மெனக்கெட்டு அமைதி காத்தார். தனக்கு அவரே இட்டுக்கொண்ட சட்டப்படி தனது மனைவியை அன்பாய் முற்றுகையிடுவது, அவர் உட்காரும்போது நாற்காலியில் தலையணை வைத்து வசதி செய்து தருவது என ஒரு விசுவாசமான கணவன் செய்யும் சேவைகளை வாய் திறக்காது செய்தார். சாப்பிட்டதும் உடனே கை கழுவி சட்டென தனது பிரத்யேக அறைக்கு போய்விட்டார் திருமதி எமிலி. காஃபியே உள்ளே அனுப்பிடு மேரி என்றார். இன்னும் 5 நிமிஷத்தில் கடுதாசிகளே நான் தபாலில் சேர்த்தாகணும். நானும் சிந்தியாவும் நகர்ந்து போய் திறந்திருந்த வரவேற்பு ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டோம். திருமதி மேரி எங்களுக்கான காஃபியை கொண்டு வந்து தந்தார். அவர் மறைக்க இயலாத ஏதோ ஒரு படபடப்பில் இருப்பதை உணர்ந்தேன். திருமதி எமிலிக்கு காஃபி கொண்டு போய் தரியா சிந்தியா என்று கேட்டார் அவர். நான் டம்ளரில் விட்டு தரேன். இதற்கு அவளை தொந்தரவு செய்யாதே மேரி என்றார் ஆல்ஃபிரட். நான் எமிலிக்கு கொண்டு போறேன். அவரே முன்வந்து காஃபியை கோப்பையில் ஊற்றி கொண்டார். சிரத்தையாய் அதை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார். லாரன்ஸ் அவர் பின்னாலேயே செல்ல திருமதி மேரி எங்களருகே அமர்ந்து கொண்டார். நாங்கள் 3 பேருமே கொஞ்ச நேரம் அமைதியார் உட்கார்ந்திருந்தோம். அது ஒரு அற்புதமான அந்திப்பொழுது. எங்கும் சலனமே இல்லை. தாவரங்கள் எல்லாம் வரைந்தாற் போலிருந்தன. மெல்லிய சூடு குவிந்து இந்த இங்கிலாந்தில் சுலபமாய் அனுபவிக்க கிடைக்காத கதகதப்பு நிலவியது. திருமதி மேரி சிறு விசிறியால் விசிறிக்கொண்டு சிலுசிலுப்பை ஏற்படுத்தி கொண்டார். இன்று வெயில் ஜாஸ்தி என முணுமுணுத்தார். இடிமழை இருக்கும் பாருங்க. பிடித்தவர்கள் அருகாமையில் அமர்ந்திருந்த அந்த ஒத்த தருணம் நெடுநேரம் நீடிக்கவில்லை. நான் அனுபவித்த சொர்க்கம் போன்ற மணித்துளிகள் சமீபத்தில் எனக்கு பழகியிருந்த, ஆனால் நான் முழுக்க வெறுக்கும் ஓர் இடி குரலால் முடிவுக்கு வந்தன. திரும்பி பார்த்த சிந்தியா, டாக்டர் போரிஸ் என்று ஆச்சரியமாய் குறிப்பிட்டாள். கோமாளி மாதிரி இந்த ராத்திரி எதுக்கு வராரு? நான் சட்டென மேரியை பொறாமையாய் கீழ்பார்வையை பார்த்தேன். ஆனால் அவர் துளியும் குழப்பமடையாதவராய்தான் தென்பட்டார். அவருடைய வெளிர் நிற முகவாயில் நிறமாற்றம் நிகழவில்லை. சில நொடிகளில் டாக்டரின் வருகையை மிக மரியாதை கொடுத்து ஆல்ஃபிரட் முன்மொழிந்து கொண்டே உடன் நுழைந்தார். வாயகல சிரிப்போடு உள்ளே வந்த பௌரிஸ் அசுத்தங்கள் அற்ற வரவேற்பறைக்குள் நேரடியாக நுழையும் நிலையில்தான் அப்பொழுது இல்லை என்று தன் நிலைமையினை வெளிப்படுத்தினார். அப்பொழுதுதான் அவரை அனைவரும் உன்னிப்பாய் கவனித்தோம். உடம்பு முழுவதும் களிமண்ணால் பூசப்பட்ட கதியில் அவர் நின்று கொண்டிருந்தார். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க மருத்துவரே என கிண்டலாய் கேட்டாள் சிந்தியா. நேரங்கட்ட நேரத்தில் தொந்தரவு கொடுப்பதுக்கு மன்னிக்கணும். நான் உள்ளே வர்றதாகவே இல்லை. ஆல்ஃபிரட் தான் விடாப்படியாக இழுத்துக்கிட்டு வந்தார். ஓ டாக்டர், நீங்கள் சகிக்க முடியாத நிலையில் இருக்கீங்க என்றார் ஜான். பக்கத்து அறை ஒன்றிலிருந்து இங்கு நுழைந்தபடி முதல்ல காஃபி குடிங்க, பிறகு இப்படி எப்படி மாறினீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. குடிக்கிறேன் குடிக்கிறேன் என்று தனக்குத்தானே நொந்து கொண்டு சிரித்தபடி சொன்னார் அவர். காண கிடைக்காத ஒரு மருத்துவ தாவரத்தை, அது கொடி வகையாம், அதை நெருங்க முடியாமல் மண்டி கிடந்த ஒரு புதருக்குள் கவனித்ததை விவரித்தார். அந்த கொடியை வேரோடு பத்திரமாக பிடுங்க இவர் மேற்கொண்ட முயற்சிகளில் கால் வழுக்கியிருக்கிறது. கீழே இருந்த ஒரு சாக்கடை குட்டைக்குள் விழுந்து இப்படி வெட்கக்கேடாய் வந்து நிற்கிறார். இந்த அழகுல கதகதப்பான காத்தும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் காய வச்சிடுச்சு என்று கூடுதலாய் சொன்ன அவர், என்னை பார்த்தா எல்லாருக்கும் கேலியா இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார். இக்கட்டத்தில் திருமதி எமிலி அருகில் இருந்த ஒரு அறையிலிருந்து சிந்தியாவுக்கு குரல் தந்தார்.
இந்த பெண்ணும் உடனே குரல் வந்த திசையை நோக்கி ஓடினாள். கண்ணு, இந்த சின்ன பெட்டியை தூக்கிக்கிட்டு கூட வாயேன், நான் தூங்க போறேன், செய்வியா? அந்த அறையின் நுழைவாயில் கதவு பெரியது. சிந்தியா சொன்னதை செய்யும்போது நான் எழுந்து கொண்டிருந்தேன். எனக்கு மிக அருகாமையில் ஜான் இருந்தார். ஆக இன்னும் குடிக்காத தனது காஃபி கோப்பையை கையில் சுமந்து கொண்டு திருமதி எமிலி இருந்தார் என்று தலையில் அடித்து சத்தியம் செய்ய மொத்தம் 3 சாட்சிகள் அங்கு இருந்தனர். நான் முங்கி அனுபவித்திருக்க வேண்டிய ஒரு அருமையான மாலை பொழுது டாக்டர் பௌரிஸின் வருகையால் முழுவதும் அழித்து நாசமாக்கப்பட்டது. சீக்கிரத்தில் இங்கிருந்து மனிதன் கிளம்ப போவதில்லை என்பது எனக்கு புரிந்து போயிற்று. இருந்தாலும் கடைசியாய் கிளம்பினார். நான் நிம்மதியாய் பெருமூச்சு விட்டேன். நான் உங்க கூட காலார கொஞ்சம் தூரம் நடந்து வரேனே என்று அப்பொழுது டாக்டருடன் சேர்ந்து கொண்ட ஆல்பிரட், எஸ்டேட் கணக்கு பற்றி எங்களுடைய கணக்கரை பார்த்தாகணும், நாம போற வழியில தான் அவர் இருக்காரு என காரணம் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் பொதுவாய் அறிவித்தார். எனக்காக யாரும் உட்கார்ந்திருக்க வேண்டாம், நான் மாற்று சாவியை எடுத்துக்கிட்டு தான் போறேன்.